இன்றைக்கிங்க 10ஆம் இடம் தொழில் 10ஆம் இடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 10ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அவர் சொந்த தொழில் பண்ணலாம். சரி, 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சியும் இல்லை, உச்சமும் இல்லை. ஆனால் அவர் கேந்திரம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடத்துலையோ அல்லது 1, 5, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்திலேயோ அமர்ந்திருந்தாலும் அவர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ஏற்ற ஜாதகம். சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சியும் பெறல, உச்சமும் பெறல, கேந்திர திரிகோணத்தில் இல்லை, அவர் 6, 8, 12 மறைஞ்சிருக்காருன்னா அவர் வேலைக்கு தான் போகணும். சரிங்களா? சரி, இந்த சொந்த தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்து அதிபதி வக்கரமாகக்கூடாது. 10ஆம் இடத்து அதிபதி வக்கரமானால் சொந்த தொழில் பண்ணக்கூடாது. சரி, 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது அவர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு தூண்டும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரோ இல்லையோ, 6ஆம் இடத்து அதிபதி சொந்த தொழில் பண்ணுறதுக்கு கொண்டு போனால் அவர் சொந்த தொழிலும் பண்ண மாட்டார், வேலைக்கும் போக மாட்டார். சரிங்களா? அந்த மாதிரி விட்டுருவாங்க. சரி, 10ஆம் இடத்து அதிபதி 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்திருந்து அல்லது சனி, ராகு, கேது என்ற பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் அவர் கண்டிப்பாக வேலைக்கு தான் போகக்கூடிய அமைப்பு அமையும். சரிங்களா? அப்போ 10ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் இவர் வேலைக்கு போவாரா அல்லது சொந்த தொழில் பண்ணுவாராங்கிறத நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.